ஆஹா, இவ்வளவு பெரிய மாம்பழமா? இது எனக்கு மட்டும்தான். யாருக்கும் தரமாட்டேன். ஒரு அழகான காட்டில் சிண்டுன்னு ஒரு குட்டி அணில் இருந்துச்சாம். அதுக்கு மாம்பழம்னா உயிர். அன்னிக்குன்னு பார்த்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மாம்பழம் கிடைச்சது. அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. இத நாம தனியாவே சாப்பிடணும், யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாம்பழத்தை தூக்கிக்கிட்டு ஓடுனான் சிண்டு. அப்போ அங்க மெதுவா நடந்து வந்தாரு ஒரு வயசான ஆமை தாத்தா. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. தம்பி சிண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. 2 நாளா எதுவும் சாப்பிடல. அந்த பழத்துல கொஞ்சம் தரியா அப்படின்னு பாவமா கேட்டாரு. சிண்டுவுக்கு மனசுக்குள்ள ஒரு போராட்டம். ஐயோ, அவருக்கு கொடுத்தா எனக்கு கம்மி ஆயிடுமே நீ யோசிச்சான். ஆனா அந்த தாத்தாவோட சோர்வான முகத்தை பார்த்ததும் அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி தாத்தா, இந்தாங்க. நாம 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை பாதியா உடைச்சு கொடுத்தான் சிண்டு. ஆமை தாத்தா சந்தோஷமா சாப்பிட்டாரு. ரொம்ப நன்றி தம்பி, நீ நல்லா இருப்பன்னு வாழ்த்தினார். அந்த தாத்தா வயிறார சாப்பிட்டத பார்த்தப்போ சிண்டுவுக்கு அந்த முழு மாம்பழத்தை தனியா சாப்பிட்டிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்காதுன்னு தோணுச்சு. அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. சுட்டிஸ், நமக்கு கிடைச்சத மத்தவங்க கூட பகிர்ந்து சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம்தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். பகிர்தலே மகிழ்ச்சி.